வேதம் சொல்ற ஆதியில வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார். இன்னைக்கு சொல்ற வார்த்தை தான் அற்புதம். சொல்லுங்க, வார்த்தையை கொண்டுதான் அற்புதம் நடக்க போகுது. இந்த பைபிள் முழுவதும் அவருடைய வார்த்தை, இயேசுநாதருடைய வார்த்தை. இந்த பைபிள் வேதம் சொல்ற மனுஷன் அப்பத்தின் மாற்றம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையில் மனுஷன் பிழைப்பானா. இன்னைக்கு உங்களுக்காக இந்த தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீ துன்பத்தில் இருக்கலாம், துயரத்தில் இருக்கலாம், கவலையில் இருக்கலாம், பசியில் இருக்கலாம், பட்டினியில் இருக்கலாம், நிம்மதி இல்லாத இருக்கலாம், கடந்தொழில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம். யார் என்னை விடுவிப்பா, யார் எனக்கு சுகம் தருவா, யார் என்னை ரட்சிப்பார் நீங்கள் கேள்வியோடு இருந்தா, உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கினவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அன்பு சகோதரே, நாங்க பொய் பேசல, உண்மையாகவே இந்த இயேசு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் சொன்னார், இதோ சதா காலம் நான் உங்களோட கூட இருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த மூங்க மதில என் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். எப்படியாப்பட்ட மந்திரமோ உங்களை விட்டு நீங்கும், எப்படியாப்பட்ட செய்வன சக்திகளோ அழிஞ்சு போகும், எப்படியாப்பட்ட வியாதியோ என் தேவன் சுகம் தருவார். அன்பு சகோதரி, வேதம் சொல்றது, வருத்தப்பட்டு பாவம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வா, நான் இளைப்பாறுதல் தரேனாரு. இதுக்கு நீங்க நன்மையை காண போறீங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். நீங்க யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறீங்க, என்னென்ன வியாதியில் இருக்கிறீங்களோ கிட்ட வாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். கண்டிப்பா அந்த இடத்தை விட்டு நான் பிரசங்கம் போது எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். வேதம் சொல்றது, மனுஷனால கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடுன்னு நீங்க நம்புங்க. ஒருவேளை டாக்டர் சொல்லி இருக்கலாம் இந்த வியாதி நீங்காதுன்னு, ஒருவேளை உன் சொந்தக்காரர் சொல்லி இருக்கலாம் இந்த வியாதி உன்னை விட்டு நீங்காதுன்னு. நான் சொல்றேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. வேதம் சொல்லுகிறது, மனுஷனால கூடாதது தேவனால் எல்லாம் கூடுன்னு. அன்பு சகோதரே சகோதரியே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒன்றை இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிறவர். வேதம் சொல்றது ஒன்றை இல்லைங்க. ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை உருவாக்குறது ஒரு ஆண் ஒரு பெண்ணினால அல்ல, என் தேவனால உண்டாகிறது. வேதம் சொல்றது ஒன்றை இல்லாத இடத்துல நான் ஒன்றை உருவாக்குகிற தேவன். இந்த தேவன் பாருங்க, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார். இந்த இயேசு குருடர்கள் கண்களை திறந்தார். இந்த இயேசு சப்பானியை நடக்க செய்தார். இந்த இயேசு கூனியை நிமிர செய்தார். எங்க வாழ்க்கையில கூட இந்த இயேசுவுக்கு இடம் கொடுத்தோம். ஒன்னே இல்லைங்க, உங்க உள்ளத்துல உண்மையா ஏசப்பா என் உள்ளத்துல வானா கண்டிப்பா வருவாரு. வியாதி உன்னை கேட்டுட்டு வந்துச்சா, நீ கேட்காதே வருது. சாவு யாருன்னா கேட்டுமா, கேட்காதே வருது. சண்டை யாருன்னா விரும்பணுமா, கேட்காதே வருது. குடும்பத்துல நிம்மதி, சமாதான, சந்தோஷம் எல்லாமே எழுந்து போயிருந்தா, இன்னைக்கு வேதம் சொல்லு, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் பொய் பேச மனுஷன் அல்ல, மனமாற மாந்தரன். வேதம் சொல்லுகிறது, என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று. அன்பு சகோதரனே, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஐயா, என் வீடு போச்சு, என் நிலம் போச்சு, என் புள்ள போயிட்டாரு, என் கணவன் போயிட்டாரு, என் வாழ்க்கை போச்சு, என் உடல்ல நோயாக்கியது, என்னுடைய உடல்ல சுகம் இல்லைன்னா என் தேவன் அற்புதங்களை காண செய்ய போகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நீங்க எல்லாம் எழுந்து இப்படி கிட்ட வாங்க.